குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸ் குடிமையெல்லாம் குடிமக்களும் குடியுரிமையும் பார்த்தாச்சு, கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 4ல் என்ன பண்ண போகிறோம்னா அதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று 12th ரிசல்ட் வந்தது இல்லையா, 95% ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட், தேர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். பேலன்ஸ் உள்ள இந்த 5% டோன்ட் வரி, எதுவுமே இட்ஸ் நாட் டூ லேட். முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணால் நம்ம எல்லாமே இலக்கை ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். உங்களோட இலக்கை நோக்கி பயணத்தை தொடருங்க. வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்கும் இல்லையா, முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பேலன்ஸ் உள்ள அந்த 5% குழந்தைகளுமே நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லதே யோசிப்போம். சரி, இப்போ நம்ம குடிமக்களும் குடியுரிமையோட புக் பேக் நம்ம பார்க்கலாம். ஓகேவாடா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுப்போமா? கீழ்கண்டவர்களுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வழிமுறையில் நம்ம குடியுரிமையை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலம் குடியுரிமையை வாங்க முடியும், ரைட்டா? வம்சாவளி மூலமும் வாங்க முடியும், இயல்பு குடியுரிமை மூலமும் வாங்க முடியும். ஸோ அப்போ எது மூலம் வாங்க முடியாதுன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம் வாங்க முடியாது. அப்போ ஆப்ஷனல் என்னது? சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் வழிமுறை அல்லது. சரி, ரைட். செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது? நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. பகுதி 2 5-11. இதுக்கும் நம்ம ஆப்ஷனல் பார்க்க வேணாம், கிளாஸ் கவனிச்சிருந்தாலே நீங்கள் என்ன வச்சிடலாம், பகுதி 2 சூஸ் பண்ணிடுவீங்க, 5 to 11. ஓகேவா? பகுதி 2ல் 5-11. உங்களை குழப்புறதுக்காக கீழே பாருங்களேன், பாருங்களேன், பகுதி 1ல் பிரிவு 5-11 கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் ஹாலில் அவசரத்தில் இந்த 5 to 11 நம்ம கிளியராக இருப்போம். பகுதி 1 2 நமக்கு தெரியும் பகுதி 2 தானே, ஆனால் அவசரத்தில் என்ன பண்ணிடுவீங்க, பகுதி 1 ஈன்னு மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுக்காக கொஞ்சம் பொறுமை எடுத்து நிதானமாக யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. பகுதி 2ல் 5-11. சரி, ரைட். தேர்ட் ஒன், இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர், ரைட்டா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக, ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நாட்டின் அந்நாட்டு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் யாவர்? யாரெல்லாம் நம்மளோட அரசியல் உரிமைகளும் அந்த குடியியல் வாழ்வதற்கான உரிமையும் பெறாங்கன்னு பார்த்தா குடிமக்கள். அந்த நாட்டோட குடிமக்கள் தான் இந்த உரிமைகள்லாம் பெறாங்க. ஸோ ஆன்சர் என்னது? குடிமக்கள். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாஸ் குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது? ஒற்றை குடியுரிமை. நமக்கு ஒரே ஒரு குடியுரிமை தானே இருக்கு, ஒற்றை குடியுரிமை. தேர்டு கொஸ்டின், இந்திய கடவுச்சீட்டினை பெற்று, அதாவது பாஸ்போர்ட்டை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டாஸ் என அழைக்கப்படுகிறன்னா வெளிநாடு வாழ் இந்தியர். இது எங்கே படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக என்னன்னா, இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, இன்னுமே அவங்க இந்திய குடியுரிமையில தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்காக வெளிநாட்டில் தங்கி பாஸ்போர்ட் மூலமாக என்ன செய்வாங்க, அங்கே போய் தங்கி படிப்பாங்க, இல்லை அங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அங்கே தங்கி படிச்சுட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க, அங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க, ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. அவங்கள தான் வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ரைட். ஃபோர்த்து கொஸ்டின், மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் டாஸ் இயற்கையாகவே பெற்றிருக்கின்றனர். அனைவருக்குமே உரிமை இருக்கு, அதே போல குடிமை பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்புகள். சரிங்களா? அஞ்சாவது, டாஸ் என்பது இளைஞர்களின் நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை. உலகளாவிய குடியுரிமை தான் இந்திய நவீன சமுதாயத்தை உருவாக்குறது. எது? உலகளாவிய குடியுரிமை. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது? இல்லை, கிடையாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை இல்லை இரட்டை குடியுரிமையை என்ன செய்யுது, வழங்குது. அப்போ இது தவறு. செகண்ட் ஒன், வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வாக்குரிமை உண்டு. தவறு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான அதிகாரமும் கிடையாது. நம்மளோட அரசியலில் ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்னா, நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்ல அவங்களுக்கு கிடையாது.
அதில் சேர்வதற்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ரைட்டா? ஓட்டு போட முடியாது. கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அவங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் நமக்கு மட்டும்தான். ஓகேவா? தேர்ட் ஒன், அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. ஆமாம், கரெக்ட். இது வந்து மஸ்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்தை நம்ம டைரெக்டாக என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ண முடியும். நம்மளால் அவங்கள தொடர்பு பண்ண முடியும். மற்ற இதெல்லாம் வந்து இந்த கேஸ் எல்லாம் கொண்டு போய் நம்மளால் உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் டைரெக்டாக போக முடியாது. ஆனால் உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாக பண்ணலாம். ஃபோர்த் ஒன், நாட்டுரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. தப்பு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், நாட்டுரிமைன்றது என்னது, நம்ம பிறந்த இடம், பூர்வீகம், இதெல்லாம் என்னத்தை மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். நம்ம ஆசைப்பட்டால் குடியுரிமையை மாற்றலாம், ஆனால் நாட்டுரிமையை மாற்ற முடியாது. அப்போ இது தவறு. ஓகே. ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இப்போ ஒரு குடியுரிமையை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது அது என்ன செய்யும், ஆமாம், ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை வாங்கிட்டு நம்ம குடியுரிமையை வேணான்னு சொல்ல முடியும். ரைட், அது சரி. பதிவு செய்தன் மூலம் குடியுரிமையை முடிவு கொண்டு வர முடியுமா? முடியாது. தவறான மோசடி வழக்குகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார், அதாவது தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது, தவறான மோசடியில் ஈடுபட்டு அவங்க வந்து நம்மளோட குடியுரிமையை வாங்கியிருந்தா அதையும் என்ன பண்ணிடுவாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அதுவும் கரெக்டு. அப்போ 1, 3 கரெக்டு. ஃபோர்த் ஒன் வந்து என்னதுன்னா, போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது, போரின் போது போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எதிரி நாட்டுக்கிட்ட போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்மளோட குடியுரிமை ரத்து செய்யுமான்னா அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன, 1 மட்டும் 3 மட்டும்தான் சரி. ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை தானாகவே பெறுவாங்க. அதிலும் தவறான மோசடி பெற்று தான் அந்த குடியுரிமையை அவங்க வாங்கியிருந்தாங்கனாலுமே அந்த குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். செகண்ட் கூற்று, 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. ஆமாம், படித்தோம். 1962 பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட இணைஞ்சிச்சு. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். ஆமாம், அங்கு இருந்த எல்லாத்துக்குமே இந்திய குடிமக்கள்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, கரெக்டு. கூற்று வந்து கரெக்டு. அது காரணம் வந்து 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர். இது எதோட அடிப்படையில்னா, இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ போட்டாங்க, 1955. அதுவும் கரெக்டு. அதில் பாருங்க, பிரதேசங்களை இணைத்தல் நம்ம படித்தோமா, ஒரு குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்கு. அதில் 5வது வழி தான் இந்த பிரதேசங்களை இணைத்தல். அதன் மூலம்தான் பாண்டிச்சேரி நம்மளோட இந்தியாவோட இணைந்தது. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். புரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட். இதோட யூனிட் 2 குடிமக்களும் குடியுரிமையும் முடிஞ்சிடுச்சு. புக் பேக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த கிளாஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். படிங்க, தொடர்ந்து படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.